ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கூட்டணி தோழமை கட்சியுடைய சார்பாக அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே மேலும் 3 பேர் சீட்டு கேட்டிருந்தார்கள். மொத்தமாக 4 பேர். 4 பேரும் சரிசமமாக இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள். அது மட்டுமல்ல, மக்களிடத்திலே மிகுந்த செல்வாக்கை 4 பேரும் பெற்றவர்கள். எனவேதான் இன்றைக்கு ஒருவருக்கு சீட்டு கொடுத்தால் கூட இந்த பணிமனையை மீதம் இருக்கிற 3 பேரும் முழுமையாக கவனித்து இந்த தேர்தலை நடத்துவதற்கான விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தோழமை கட்சியுடைய தலைவர்கள், தோழமை அமைப்புகளுடைய தலைவர்கள் மிகுந்த ஆர்வத்தை காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அன்பிற்குரிய சகோதரர்கள் ஏற்கனவே நடந்த பொழுது அண்ணன் இளங்கோ அவர்களுக்காகவும், அதற்கு முன்னாலே பொது தேர்தலில் ராமு அவர்களுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியும் மிக வலுவாக பணியாற்றினார்கள் என்ற அந்த மன உணர்வோடு இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு முழு ஆதரவையும் ஒரு அன்பையும் காட்டி எங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் பிரச்சாரத்திற்காக வர இருக்கிறார்கள். அந்த தேதி பின்னாலே அறிவிக்கப்படும். நாமினேஷன் ஃபைல் பண்றது வருகிற 17ஆம் தேதி மதியம் ஒரு 12 மணி சுமாருக்கு நம்முடைய மாநகராட்சி அலுவலகத்திலே அது அந்த மனு போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வீடு வீடாக வாக்கு கேட்பதற்கு தோழமை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து அவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முன்னணி தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர், வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இணைந்து இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை நடத்துவதற்காகவும் தேர்தல் விதிமுறைகளை 100% கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடும் எங்களுடைய கூட்டணி இப்பொழுது பணியை துவங்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு தொடங்குறீங்க? தேர்தல் பிரச்சாரம் இன்றைக்கே துவங்குகிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான அனுமதியை கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி கிடைத்து விட்டால் இன்றைக்கு 4 மணிக்கு நாங்கள் துவக்குவோம். ஒருவேளை அனுமதி கிடைக்காமல் போனால் அதை நாளைய தினம் கிடைத்தால் நாளைய தினம் துவக்குவோம். அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் நாங்கள் ஏறத்தாழ ஒரு 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை எங்களுடைய கட்சிக்காரர்களும் எங்களுடைய தோழமை கட்சிக்காரர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா மக்களிடத்திலே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்த பொழுது அந்த மக்கள் காட்டிய ஆர்வம் அன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது. அந்த ஆர்வம் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு பொதுமக்களே சொல்லுகிற அளவிற்கு நிலைமை உருவாகியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நாங்க பெரிய பேராசைப்பட்டு சொல்றோம் அர்த்தம் இல்லை. பொதுமக்களிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த செய்திகள், தோழமை கட்சியிலிருந்து கிடைக்கிற செய்திகள், அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எதிர்கட்சி இல்ல, அதை பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. காரணம், அந்த கட்சியுடைய முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சியில இருக்கிற முன்னணி தலைவர்கள், முக்கியமானவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே அதை போய் ஒரு விமர்சனம் செய்வதோ அல்லது அதை பற்றி கருத்து சொல்லுவதோ சரியாக இருக்காது. அவர்கள் அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுத்திருக்கிறார். அதை நாங்கள் மறுக்கிறோம். தேர்தலில் எப்படிப்பட்ட பணியை யார் செய்தாலும் வாக்கு போகிற வாக்காளர் தனியாகத்தான் வாக்குச்சாவடிக்கு போகிறார். அவருடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை தான் அங்கே செய்ய முடியும். நாங்கள் போய் கையை பிடித்து செய்ய முடியாது. எனவே அதற்கு ஒன்றுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி அவருடைய அந்த எந்த பிரச்சனைகளையும் நாங்கள் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லவோ, ஏன்னா அவங்களும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க, நாங்கள் அதை பற்றி இப்பொழுது சொல்லுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு சட்ட விதிமீறல் இல்லாமல் இந்த தேர்தல் நடக்கும்.
போன முறை ஆர்வத்தின் காரணமாக போய் வீடு வீடாக கூட்டம் கூட்டமாக ஓட்டு கேட்டார்களே ஒழிய வாக்குச்சாவடியில் யாரும் போய் ஒரு சின்ன பிரச்சனை கூட செய்யவில்லை. அது உங்களுக்கு தெரியும். எனவே அதுல அந்த மாதிரி வந்து தப்பா பண்ணிட்டாங்கிறத நாங்கள் மறுக்கிறோம். கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டிற்குரிய பிரதான அமைச்சர்கள் எல்லாருமே வாக்குச்சாவடி பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ அதுல வராங்களா? இல்ல, அது வந்து அன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு நிகழ்ச்சி நடக்கிற பொழுது ஒரு மாநாடு நடக்கும், தலைவர் வருவாங்க, தேர்தல் நடக்கும். இதுல நாம எல்லாருமே போகணுங்கிற ஒரு உணர்வு தான் எல்லாருக்கும் இருக்கும். எங்களுக்கு மதுரையில ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுன்னா நாங்க போய் நிக்கிறோம். இப்ப அதே மாதிரி வந்து இதுல வந்து கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலைக்காக தலைவர் வந்த பொழுது நாங்கெல்லாம் அங்க போய் நிக்கிறோம். கட்சிக்காரங்க அத்தனை பேர் அங்க வந்து நிக்கிறாங்க. அது உணர்வு. எனவே அது திட்டமிட்டு நாங்கள் அதை சரி செய்வதற்கான ஏற்பாடுதான் செய்ய இருக்கிறோம். எனவே அது யார் யார் வருவார்கள் என்று நான் இப்பொழுது சொல்ல முடியாது. வர வேண்டும் என்று யாரையும் நாம் கட்டாயப்படுத்த போவதும் கிடையாது. இல்ல, நான் வந்து அது ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம், நான் அதை மறுக்க முடியாது. யாருக்காக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம், அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல அண்ணன் இளங்கோவுக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், ராமு நிற்கும் போது எப்படி இருந்தாங்க, இது எல்லாமே எல்லோரும் பார்த்தார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு முக்கிய தலைவர்கள் சரி இந்த முறை திமுக நிக்கட்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது போல வருத்தத்தை வெளியிடுகிற கூடியவர்களை நாங்கள் மதிக்கிறோம். அதை நாங்கள் எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் கண்டிப்பாக அவருடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் முழுமையாக அவர்கள் வந்து தேர்தல் வேலையை செய்வார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, செய்வார்கள். இது வந்து அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. எல்லாமே எடுத்து பார்த்திருக்காங்க. எதுல எடுத்தாலும் தலைவர் என்ன சொன்னாரோ அந்த வாக்குறுதிகளை அத்தனையும் நிறைவேற்றி இருக்க. சில வாக்குறுதிகள் கொஞ்சம் ஒரு ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் காலதாமதமாக செய்திருக்கிறார் என்றால் நிதி நிலைமை. ஆனால் ஆரம்பத்துல பேருந்து பயணத்திற்காக அதை செய்தார். கலைஞர் உரிமை தொகை, அதே போல குழந்தைகள் படிப்பதற்கு, குழந்தைகளுக்கு காலை உணவு, இப்படி எத்தனையோ திட்டங்களை அவர் செய்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வளர்ச்சிக்காக பல பணிகளை செய்திருக்கிறார். இந்த மாவட்டத்துல ஒரே நாள்ல 50,058 பேருக்கு நலத்திட்ட உதவியை கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்ல முடியும்? ஆனால் ஒரு எதிர்கட்சி அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் அவர்களை குற்றம் சொல்லுவோம். எங்களுக்கு இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்ற உணர்வு தான் அவருடைய கருத்தில இருந்து நாங்கள் பெறுகிறோம். இப்ப இங்க வந்து எல்லாரும் கூடுறாங்க, பட்டியல் அடைச்சு வச்சோன்னு சொல்லுவீங்களா? இல்ல. யார் இன்றைக்கு இருக்கிற நிலையில் பொதுமக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வுல கொண்டு வந்து பட்டியலை அடைக்க முடியுமா? தூக்கி எறிந்து விட்டு போய் விடுவார்கள். விருப்பப்பட்டு வந்தார்கள், எங்கேயும் பட்டியல் அடைக்கல. அது சொல்றதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் அந்த மக்களுடைய நாங்க அடைச்சே வச்சிருந்தாலும் கொண்டு போய் விட்டதுன்னா வாக்குச்சாவடியில அவன் விருப்பத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அது குற்றமா? இருக்கு, இன்னும் 10-15 நாள் இருக்கு.